கோதுமை மாவுலாம் கொஞ்சம் காலியாயிட்டனால அது ரேஷன்லேருந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி நல்லா மேலே தான் காய வைக்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் மழை பெஞ்சிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு பாப்பாக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து அந்த பேஸ்கெட்டில் வச்சு அங்கே வச்சுட்டேன். ஏன்னா கவர்லேயே வச்சோன்னா ஒரு மாதிரி ஆகிடுது. இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் தான் செய்ய போகிறேன் குழம்பு. அதுக்கு தேவையானது எல்லாமே நான் வந்து இதில் காமிச்சிருக்கேன். என்னென்ன தேவை அப்படின்ட்டு. மல்லி, தேங்காய் துருவினது, அப்புறமா சோம்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பட்டை, ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கே போதும் அப்படின்றதுனால இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். அது எல்லாமே இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் மாதிரி கொஞ்சம் அதுக்கும் கம்மியாக ஊற்றி அது எல்லாமே கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதோட ஸ்மெல் வரும். அப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா எல்லாமே காய வச்சுக்கலாம். நல்லா ஆறிட்டதுக்கப்புறமா தான் நம்ம மிக்சியில் அரைக்க முடியும். ஸோ அதனால தான். இப்போ வந்து குழம்புக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம், தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து கவுச்சி ஸ்மெல் போகிறதுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் அப்படின்றனால சில்லி பவுட்ரு வந்து கொஞ்சமாக ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டதுக்கப்புறமா கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சேர்த்துருக்கேன். அதனால் நான் இப்போ சேர்க்கலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஆற வச்சுருந்ததை அரைச்சி நல்லா எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராகவே வந்துருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது எனக்கு இப்படி வரும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நல்லா வந்துருந்துச்சு. அதனால தான் நான் மறுபடியும் இதை ட்ரை பண்ணுறேன். இட்லிக்கு, தோசைக்கு அதெல்லாம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்லாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, அதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அதுவும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி வேணும் அப்படின்றனால நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் 65 மசாலாவும் நல்லா பெரட்டி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். அது நல்லாவே மசாலா ஊறிட்டதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து அதுவும் ஃப்ரை பண்ணிவிட்டேன். குழம்பு பாருங்கள் எப்படி கொதிக்குன்னு. டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. இறக்கும்போது மட்டும் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இட்லி கூட வச்சு சர்வ் பண்ணும்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.